நீங்க வந்து கிரிக்கெட் ஃபேன்ல உங்களோட மருமகனும் வந்து ஒரு கிரிக்கெட் பிளேயர்ன்னும்போது அண்ட் அவங்க லவ் மேரேஜ் தான். உடனே ஓகே சொல்ட்டீங்களா? என்ன என்ன லுக்கு சார் அது? ஆக்சுவலி நான் வந்து கிரிக்கெட் ஐ லைக் கிரிக்கெட். அதனால தான் பையனுக்கு கபில்னு பேர் வச்சேன்னு ஆமா, முன்னாடி சொன்னேன். ஆமா. அந்த கபில் தேவுடைய கதை அப்புறம் பேசுவோம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அந்த ஃபிக்ஸிங் அப்படிலாம் வந்து அசாருதீன் இந்த மாதிரிலாம் போனோன்னே ஓகே. எனக்கு கிரிக்கெட்டே பிடிக்காது. ம். கிரிக்கெட்டே பார்க்க மாட்டேன். ஆ. எனக்கு கிரிக்கெட்னா நான் வந்து இன்ஃபேக்ட் நிறைய இன்டர்வியூ கூட சொல்லியிருக்கேன். இந்த கிரிக்கெட் வந்து எல்லா ஸ்போர்ட்ஸையும் வந்து இட்ஸ் கில்லிங் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கேன். இவ வந்து ஷி ஸ்டார்டட் லைக்கிங் அபரிஜித் அண்ட் வீட்டுக்கெல்லாம் வருவாங்க எல்லாம். பட் வந்து எனக்கு வந்து இவரை தான் அப்புறம் தான் கல்யாணம் பண்ணிக்க போறான்னு எனக்கு தெரியாது. அண்ட் ஒன் ஃபைன் டே வென் இட் ஹேப்பன், அதுக்கப்புறம் கேட்டேன். சரி நீங்க 2 பேர் பேசிட்டீங்களே என்ன நடந்ததுன்னு கேட்டேன். ஐ திங்க் கண்டிப்பா வந்து உங்க அப்பாவுக்கு என்ன பிடிக்காதுன்னு அப்புறம் சொல்லியிருக்காராம். ஏன்னா இவளே சொல்லியிருக்கா எங்க அப்பா கிரிக்கெட் பிடிக்காதுன்னு. ஐய்யய்யோ! கிரிக்கெட்டே பிடிக்காதுன்னா என்ன கண்டிப்பா பிடிக்காது அவருன்னு இவ சொல்லியிருக்காளாம். இல்ல அப்பாக்கு கிரிக்கெட் பிடிக்காதுன்றது வேற விஷயம். கிரிக்கெட்டர பிடிக்காது அப்படின்றது கிடையாது. ஏன்னா அண்ணாக்கு கபில்னு தானே பேர் ஆமா, வச்சிருக்காரு அப்படின்னு. கரெக்ட். அதுக்காக நான் வந்து பிடிக்கும் அப்படின்லாம் சொல்ல. பட் பேசிக்கலி ஐ நோ தெம் ஃபார் ஆல்மோஸ்ட் 2, 3 இயர்ஸ். ஸோ இட் வாஸ் நைஸ் அவ்வளோதான்.